ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு ஆடியோ புக்காக யூடியூப்பில் நம்ம பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாபாவின் அற்புதத்தில் பார்க்க போகிற ஒரு பக்தர். இந்த பக்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பக்தர். நிறைய பேர் சச்சரிதம் படிக்கும்போது இந்த பக்தரை பற்றி மற்ற பக்தர்கள்கிட்ட பேசாமல் இருந்திருக்க மாட்டோம். எப்படி இவர் இப்படிலாம் பேசினார் பாபா முன்னாடி, எப்படி பாபாவே இப்படி பார்த்து கேட்டார் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் பேசியிருப்போம். இந்த பக்தர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய பக்தர்களால் பாபா முன்னாடி பேச முடியாது. அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, பக்தியோடு இருப்பாங்க. இவர் ரொம்ப தைரியமாக போய் பாபா கிட்டே பேசுவார். பாபாவே பார்த்தீங்கன்னா மிரட்டுவார். அந்த பக்தரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஷாமா. அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பார்க்க போகிறோங்க. மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஷாமா. ஆக்சுவலாக இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஷாமா கிடையாது. இவருடைய முழு பேர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே, அவ்வளோதான் இவருடைய முழு பேரும். ஆனால் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், பாபா பக்தர்களை பார்த்தீங்கன்னா நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார். அதுபோல் பாபா தான் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேன்ற இவரை ஷாமான்னு கூப்பிடுவார். அப்போ இருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷாமான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஷாமாவுடைய பேர் வருதுங்க. பாபா தான் ஷாமான்னு கூப்பிட ஆரம்பித்தார். பாபா கிட்ட நிறைய பக்தர்கள் வந்தாங்க. நம்ம சாய் சச்சரிதத்தில் படித்தாலும் சரி, சாய்லீலா மேகசினில் படித்தாலும் சரி, நம்மளுடைய பூஜ்ய நரசிம்ம சுவாமிஜி அவங்களுடைய புத்தகத்தில் படித்தாலும் சரி, நிறைய எண்ணற்ற பக்தர்கள் வந்தாங்க. ஆனால் எந்த பக்தர்கள்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாபா ஷாமா கிட்ட சொல்லியிருப்பார். என்னென்னா, உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த ரினானு பந்தம் 72 தலைமுறையாக நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாபா ஷாமா கிட்ட சொல்லியிருப்பார். அதே போல் ஷாமா மட்டும்தான் இருக்கிற பக்தர்களே சொல்லாத ஒரு விஷயத்த பாபாவை பார்த்து சொல்லியிருப்பார். இவர் ஒருத்தவர் தான் பாபாவை தேவான்னு கூப்பிடுவார். தேவா, என்னுடைய தேவா இவர் அப்படின்றத பாபா பார்த்திங்கன்னா செல்லமாக ஒரு அன்பாக பக்தியாக தேவான் கூப்பிட்டவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாமா தாங்க. இப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைய பக்தர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க யாராலையுமே தேவான் கூப்பிட்டதில்லை. ஆனால் ஷாமா பாபாவை தேவான் கூப்பிடுவார். அந்த தேவான் அவர் கூப்பிடுறப்போ அவ்வளோ ஒரு அவருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்குவாங்க. நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. அவங்க நிறைய பேர் நைட்டு பெணாத்துவாங்க. அவங்க கொரட்டை விடுற சத்தம் பக்கத்தில் இருக்கிற ரூம்லலாம் கேட்கும். அந்த அளவுக்கு கொரட்டை விடுவாங்க. ஆனால் ஷாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தூங்கும்போது அவர் எப்படி அவரும் கொரட்டை விடுவார். பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தம் எப்படி கேட்கும்னா, அவர் மூச்சு இழுக்கும்போது சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபா, சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபா, சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபா, அப்படி அவருடைய மூச்சு பார்த்திங்கன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஆகிறப்போ சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபான்னு தான் கேட்குங்க. இதை பார்த்திங்கன்னா பக்கத்து ரூமில் படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கேட்கும் இந்த வார்த்தை. ஷாமா ஷாமா தூங்கிட்டாப்புல, இந்த சத்தம் கேட்குது பாருங்கள், சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபான்னு கேட்குது பாருங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஷாமா வீட்டு வழியாக நைட் யாராச்சும் அந்த சைடு நடந்து போகிறப்போ அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஷாமா நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு போலப்பா, அப்படி சத்தம் இல்லாமல் நம்ம நடந்து போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய அந்த மூச்சு விடுறப்போ அந்த சவுண்ட் சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபா அது கேட்குங்க. இந்த மாதிரி ஒரு பக்தி பார்த்தீங்கன்னா ஷாமா கிட்ட இருக்கும். பாபாவும் பார்த்தீங்கன்னா ஷாமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஷாமா பார்த்தீங்கன்னா அவருக்காக அந்த பக்தி மார்க்கத்தை அவர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அந்த வளர்ச்சி அடைகிறதுக்காக பாபா நிறைய விஷயங்கள் செஞ்சார். அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, சாய் சச்சரிதத்தில் பார்த்தீங்கன்னா ராம்தாஸின்ற ஒரு பக்தர் வருவார். அவரை பாபா பார்த்தீங்கன்னா சூரத் ஆவாரன்றதை வாங்க வெளியே அனுப்பி விடுவார். அனுப்புனதுக்கு பிறகு அவர் வெளியே போனதுக்கு பிறகு பாபா பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை ஷாமா கிட்ட கொடுத்துருப்பார். ஷாமா பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை படித்து அவர் வாழ்க்கையில்
பக்தி மார்க்கத்தில் அந்த ஆன்மீகத்தில் முன்னிலை அடையணும்னு சொல்லி பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷாமா கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆனால் ஷாமாவால் பார்த்திங்கன்னா பாபாவை வந்து எனக்கும் ராம்தாஸுக்கும் சண்டை இழுத்து விட பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவர் வந்து பாபா என்ன சொல்ல வராருன்றதே அவரால் உணர முடியாது. இப்படிப்பட்ட பக்தர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமும் அன்பும் கலந்ததாக இருக்குங்க. பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பார். நிறைய பேர் நம்ம சாய் சச்சரிதம் படிக்கும்போது ஒரு கதை வரும். மிஸ் அவுரங்பாட்கர் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் இல்லை. அவங்க வந்து பாபா கிட்ட கேட்குறது தயங்குறாங்க. நிறைய பக்தர்கள் பாபாவை சுற்றி இருக்கிறதுனால கேட்க தயங்குறாங்க. அப்போது அவங்க வந்து ஷாமா கிட்ட உதவி கேட்குறாங்க. அப்போ ஷாமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக பாபா கிட்ட பேசுவார். இந்த கதை எல்லாமே சச்சரிதத்தில் இருக்குது. இதில் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஷாமா பாபாவை பார்த்து சொல்லுவார், அவுரங்கபாட்கர் முன்னாடி சொல்லுவார், உங்களுக்கு மட்டும் 12 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கலைன்னா இந்த தேங்காயை எடுத்து இவர் மண்டையை உடச்சி இவரை வெளியே அனுப்புவேன், என்னை மாதவன்னு நானே கூப்பிட்டுக்கிற மாட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொல்லுவார். இது சச்சரிதத்தில் இருக்குது. இந்த விஷயம் வர்றப்போ எல்லாருமே வந்து நம்ம நினைப்போம், பார்த்தியா ஷாமா வந்து பாபாவே தைரியமாக பேசுகிறாரு, பாபாவே பருப்பா தேங்காயை வச்சு தலையை உடச்சிருவேன்னு சொல்கிறாரு பருப்பா ஷாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. பாபாக்கிட்டே எவ்வளோ ரூடாக இருக்காருன்னு பாரு அப்படின்னு நிறைய பேர் பக்தர்கள் அப்படி நினைப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பக்திங்க, ஷாமாவுடைய பக்தி. ஏன்னா ஷாமாவுக்கு தெரியும் பாபா சொல்லிட்டாருன்னா அது நடக்கும், அது சத்தியம், அது என்ன ஆனாலும் பாபா சொல்லிட்டாருன்னா அது நடக்கும்ன்றது வந்து ஷாமாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அது நல்லா தெரியும். அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக பாபாவுடைய வார்த்தை, அவர் சொல்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ முக்கியன்றதை எடுத்துக்காட்டாக மக்களுக்கு அங்கே கூடி இருக்கிற பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக தான் அவர் தேங்கான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். இல்லாட்டினா அவர் அதை கொண்டு வந்திருக்க மாட்டார். மிஸ் அவுரங்பாட்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய வார்த்தை எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான், பாபாவுடைய வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் ஷாமா வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் பண்ணியிருப்பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாமா வந்து பார்த்திங்கன்னா பரம ஏழை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் ஒரு கிராமத்தால். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசுலாம் இல்லை. அவர் வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமா. ஆனால் பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் இருக்கும்போது நீங்கள் சாய் சச்சரிதத்தில் படிச்சிங்கனாலும் தெரியும், பாபா வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்காமலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் ஷாமாவுக்கு பணமே கொடுக்க மாட்டார். பணத்து மேலே அந்த ஆசையே போக விட மாட்டார் ஷாமாவை. யாராச்சும் பழம் கொடுத்தா பழத்தை கொடுப்பாரு, யாராச்சும் புத்தகம் கொடுத்தா பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷாமா இதை வந்து நம்மளுடைய கலெக்ஷனில் வச்சுக்கோன்னு சொல்லி புத்தகத்தை கொடுப்பாரு. யாராச்சும் விநாயகரோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷாமாட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லுவார். ஆனால் காசு மேலே இருக்கிற அந்த பற்றை வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து கொடுக்கவே மாட்டார். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ராம், லட்சுமண், சீதா, ஹனுமன் உருவம் கொண்ட ஒரு நாணயத்தை கொடுத்துருப்பாங்க. அதை பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தை நம்ம கலெக்ஷனில் பத்திரமா வச்சுக்கோ, நம்மளுடைய ஸ்டோர் ரூம் மாதிரி, ஷாமாவுடைய வீடு ஸ்டோர் ரூம் மாதிரி, அதில் பத்திரமா வச்சுக்கோன்னு தான் சொல்லுவார். இல்லையே அந்த காசோடைய பயன்படுத்தணும், அந்த காசை எடுத்துக்கோ, இது உனக்கு தான் பாபா வந்து ஷாமாக்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனால் ஷாமாவும் ஒரு நாள் கூட பாபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசை பற்றியோ காசோடைய முக்கியத்துவத்தை பற்றியோ அவர் கேட்டதே இல்லை. இதில் எனக்கு ரொம்ப ஒரு குழப்புற விஷயம் என்னென்னா, குழப்புறது இல்லை, பாபா செய்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன், அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா ஷாமா வந்து ஒரு வறுமை நிலையில் இருக்கிற ஒருத்தவர். அவர் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராச்சும் பக்தர்கள் ஷீரடிக்கு வராங்கன்னா அவங்க எல்லாருமே பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வீட்டுக்கு போங்க, ஷாமா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு இந்த கோவாலேருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். கோவாலேருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு அற்புதமான ஒரு கதை, அவங்களுடைய கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க 2
பேரும் எங்கே போகிறாங்க? ஷாமா வீட்டுக்கு போய் உணவு சாப்பிட போகிறாங்கங்க. இது மாதிரி நிறைய பக்தர்கள் அந்த காலத்தில் ஷாமா வீட்டுக்கு பாபா அனுப்புவார். ஷாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட பாபா கிட்ட சண்டை போட்டதில்லை. பாபா என் வீட்டில் காசு இல்லை, சாப்பாடு இல்லை, அரிசி பருப்பு இல்லை, நீங்கள் என்ன பாபா இத்தனை பேர்த்த அனுப்புகிறீங்கன்னு சொல்லி ஷாமாவும் கேட்டதே இல்லைங்க. ஆனால் ஷாமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரர். பாபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உரிமையாக சண்டை போடுவார். அதுவும் பக்தர்களுக்காக ரொம்ப உரிமையாக பேசுவார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த கதையை நம்ம முடிச்சிருவோம். இந்த பக்தர்கள் அவங்க வீட்டுக்கு போகிற கதையை சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 and 17 வந்து நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து என்ன நினைப்பாருன்னா, இந்த சாத்தையை வந்து நேற்று வந்து ஒரு வாரத்திலே அவருக்கு வந்து பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார், அவருக்கு பாராயண பலன் கிடச்சிருக்கும், நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வீட்டுக்கு அனுப்பி விடுவாருங்க. ஷாமா வீட்டுக்கு அனுப்பி அவர்கிட்ட வந்து 15 ரூபாய் தட்சணை வாங்கிட்டு வா, அங்கே கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு அப்புறமேல் 2 பேரும் வாங்கன்னு சொல்லுவார். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து 15 ரூபாய்க்கு பதிலாக 15 நமஸ்காரம் கொடுத்துருப்பார் நம்மளுடைய ஷாமா. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை, ஆனால் 15 நமஸ்காரம் கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து அவர் ஒரு கதை சொல்கிறார் பாருங்களேன். ஒரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சாப்டர் 16 and 17 பெரிய சாப்டர். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்தை வந்து பார்த்திங்கன்னா சங்கம் நீர்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராதாபாய் தேஷ்முக்னு அவங்களுடைய பேர். அவங்க பாபா கிட்ட தியான உபதேசம் கேட்டு வருவாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டார். அவங்க வந்து பட்னி எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஏதாச்சும் ஆயிருமேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னதுக்கு பிறகு பாபா அவங்கள கூப்பிட்டு சொல்லுவார், எனக்கு ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட நான் 12 வருஷம் இருந்தேன், அவரை உத்து நான் பார்த்துக்கிறவேன், அவர் கூடயே இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் என்னை மொட்டை அடிக்க சொன்னார், 2 ரூபாய் கேட்டார். அந்த 2 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை நம்பிக்கைன்ற அந்த கதையை பாபா ரொம்ப அழகாக சச்சரித்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஷாமா வீட்டுக்கு அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா பாபா ஹேமத் பந்தை. வேறு யார் வீட்டுக்காச்சும் அனுப்பியிருக்கலாம். ஹேமத் பந்தை வந்து யார் வீட்டுக்கு வேணாலும் அனுப்பியிருக்கலாம். நம்மளுடைய பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில், தாத்தியா கோட்டை பாட்டில், யார் வீட்டுக்கு வேணாலும் அனுப்பியிருக்கலாம். மிரிக்கர் எல்லாம் அன்னைக்கு இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கெலாம் அனுப்பியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, பில்டிங் இருந்துச்சு, எங்கே வேணாலும் அனுப்பியிருக்கலாம். சாத்தியவாடாவுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் பாபா வந்து ஷாமா கிட்ட அனுப்புனார். ஷாமா என்ன பண்ணார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாருங்க. எப்படிப்பட்ட அற்புதமான கதை! இந்த கதை இன்னைக்கு பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற பாபா பக்தர்கள்லாம், பாபானா நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் பொறுமை நம்பிக்கைன்னு சொல்கிறோம். அந்த விதையை விதைச்சவர் ஷாமா. இப்படி ஒரு விஷயத்தை விதைச்சவர் ஷாமா. பாபாவுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, அவர் வந்து தான் குரு கூட 12 வருஷம் இருந்தார் அப்படின்றத வந்து ஷாமா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லி, அந்த கதையில் இருக்க மிகப்பெரிய கரு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, தாய் ஆமை அது மறுக்கரையில் இருந்தாலும் தான் குட்டியை வந்து பார்க்குற போல் பாபா நம்மளை பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொறுமையோட நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்காக ஷாமா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். இன்றைக்கி அது வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்குதுங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமா தான். இப்போ ஷாமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் அந்த பலன் அடைகிறதுக்காக, அவங்க ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்காக, பாபாவை பற்றி தெரியாத பல அரிய கதைகளை வந்து ஷாமா வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவர் வந்து நிறைய பக்தர்கள் கூட உரையாடி இருக்கார். அதனால தான் பாபா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்களை அவங்க வீட்டுக்கு சாப்பிட அனுப்பிவிடுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஷாமா வந்து பார்த்திங்கன்னா திவ்ய திருஷ்டியே பாபா கொடுத்துருப்பார். என்ன திவ்ய திருஷ்டினா, நம்மளுடைய ஷாமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்ப காலத்தில் யாருமே இல்லை துவாரகமாயில். அப்போ பாபாவும் ஷாமாவும் மட்டும் இருக்காங்க. நல்ல நண்பர்கள் வந்து உட்காந்து பேசினா எப்படி பேசுவாங்களோ அதுபோல் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. துவாரகமாயில் யாருமே இல்லாத நேரத்தில் நம்மளுடைய ஷாமா வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்த்து கேட்குறாரு, பாபா ராமாயணம் வந்து உண்மையா பாப்பா? ராமாயணத்தில் வந்து இந்த வானர சேனாலாம் வருதுல்ல பாப்பா, பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் தூக்கி அவங்க வந்து பாலங்கள்லாம் கட்டுறாங்களே பாபா, இதெல்லாம் உண்மையா பாபா? ராமாயணம் உண்மையாக நடந்துச்சா பாபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஷாமா. அதுக்கு பாபா, ஆமாம் ஷாமா, உண்மையாகவே ராமாயணம் நடந்துச்சு, ராமாயணத்தில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே உண்மைதான்னு சொல்லி பாபாவும் சொல்கிறாரு. அதுக்கு ஷாமா திரும்ப ஒரு கேள்வி கேட்குறாரு, பாபா
அப்போது இந்த வானரங்கள்லாம் இவ்வளோ பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஷாமா அவங்க இரவு ஆனதுக்கு பிறகு எறும்பு மாதிரி சின்னதாக ஆயிடுவாங்க. ஆகி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தில் இருக்கிற கிளைகளில் அவங்க படுத்துக்கிடுவாங்க. பாபா இதை நான் நம்பணுமா? நீ சொல்கிறது உண்மையா? நீ ஏதோ பார்த்த மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லி ஷாமா பாபாவை பார்த்து கேட்பார். அதுக்கு பாபா சொல்லுவார், ஷாமா உண்மைதான், நானும் அந்த ராமாயண காலத்தில் இருந்தேன்றத பாபா சொல்லுவார். சொன்னோடனேவும் ஷாமாவுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து பாபாவை பார்த்து சொல்லுவார், பாபா நான் உன்னை முத பார்க்கும்போது உனக்கு மீசை தாடியே வளரல. அப்படி இருக்கும்போது நீ ராமாயண காலத்தில் இருந்த, நீ ராமாயணத்தை பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இந்த வானரங்கள்லாம் எறும்பு மாதிரி சின்ன சைஸாக மாதிரி அவங்க தூங்குவாங்களாம். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும். லைக் எ குட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் போல், நல்ல நண்பர்கள் போல் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்தும் ஷாமா வந்து பார்த்திங்கன்னா விடமாட்டார் பாபாவை. பாபா இந்த விஷ்ணு லோகம், பிரம்ம லோகம், இந்திரலோகம்லாம் உண்மையாகவே இருக்கா? இதெல்லாம் கதையில் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் ஷாமா இதெல்லாம் இருக்குது, இந்திரலோகம் இருக்குது, விஷ்ணு லோகம் இருக்குது, பிரம்ம லோகம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்னோடனே ஷாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவப்பட்டார், நல்லா கோவப்பட்டார். எனக்கு காட்டு, அப்போனா எனக்கு காட்டு பாபா, எனக்கு வந்து எல்லா லோகத்தையும் காட்டு, 3 லோகத்தையுமே எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டதுக்கு பிறகு பாபா வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா, ஷாமா வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூட சொல்லுவார். கண்ணை மூடுவார் ஷாமா. இப்போது பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஷாமாவுடைய கண்ணை திறக்க சொல்லுவார். திறந்து பார்த்தா அவருக்கு வந்து துவாரகமாய் வந்து தெரியாது. அவருக்கு தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் பல கற்கள்களால் அந்த மாளிகை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா வைரத்தால் ஒரு சிம்மாசனம் இருக்குது. அப்போது பாபாவும் ஷாமாவும் இருக்காங்க. அப்போது பாபா கிட்ட ஷாமா அப்படியே ஆச்சரியத்தோடு அவர் கேட்குறாரு. ஷாமா வந்து பாபா கிட்ட கேட்குறாரு ஆச்சரியத்தோட, பாபா இது என்ன பாபா, நம்ம எங்கே பாபா இருக்கோம், நான் என்ன பாபா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஷாமா கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, இதுதான் இந்திரலோகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாபா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஷாமாவை கண்ணை மூட சொல்கிறாரு. இப்போ கண்ணை திறக்க சொல்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மலோகம், அதுக்கடுத்து வந்து இந்திரலோகம், பிரம்மலோகம், இந்த மாதிரி 3 லோகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு லோகம், 3 லோகத்தையும் பாபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாமாவுக்கு திவ்ய திருஷ்டி மூலமாக காட்டியிருப்பார். உலகத்திலே எந்த பக்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷாமாவுக்காக பாபா அன்னைக்கு செஞ்சு கொடுத்துருப்பார். ஒரு நொடி பொழுதில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லோகத்தையுமே பாபா வந்து காட்டியிருப்பாருங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இவங்களுடைய அன்பை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பாபா முன்னாடி யாருமே இப்படி கேள்வி கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாபா ஒரு வார்த்தை சொன்னார்னா இது உண்மையா, இது நடந்துச்சான்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் சச்சரிதத்தில் கூட படிச்சிங்கன்னா பெரிய பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு, பெரிய ஆளாக இருக்கிறவங்கெல்லாம், பூட்டி, ஸ்ரீமான் பூட்டி, காபர்டே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபா முன்னாடி வாயை திறக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வந்து எவ்வளோ கேள்வி கேட்குறாரு பாருங்கள். அதுவும் பாபாவே சந்தேகப்படுற மாதிரி கேட்குறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, பாபா நான் உன்னை பார்க்கும்போது உனக்கு மீசதாடியே வளரல, நீ வந்து ராமாயணத்தில் இருந்தேன்னு வேற என்கிட்ட சொல்கிறேன்றாரு. இந்த மாதிரி அந்த நட்புங்க, இது வந்து அவங்களுடைய பக்தி கலந்த நட்பு, ஷாமாவோட பக்தி கலந்த நட்பு பாபா கிட்ட. இந்த நட்புக்கு உதாரணமாக இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஷாமாவுடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய கண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் ட்ராப்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணெல்லாம் ரெட்டிஷாக ஆயிடுச்சு. அந்த இடம் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. அவர் 3-4 நாள் ஆயிடுச்சு. 3-4 நாளும் பாபா கிட்ட எதுவும் கேட்கல. பாபா எனக்கு கண்ணு வலிக்குது இதெல்லாம் எதுவும் சொல்லலை. 3-4 நாளும் அவர் பாபா கூடயே இருக்கார். பாபாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, வராரு, இப்படியே இருக்கார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாபாவும் சும்மா இல்லைங்க, அவர் சேட்டை தான். அவர் என்ன செய்கிறாருன்னா ஷாமா கிட்ட, ஷாமா என்ன சௌக்கியமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதுக்கு ஷாமா வந்து பார்த்தீங்கன்னா பாபாவை பார்த்து, பாபா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, 3 நாளாக என் கண்ணு வலிக்குது, எனக்கு கண்ணு கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, நீ என்னை பார்த்தா சௌக்கியமான்னு கேட்குற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. சண்டை போட்டோடனே அதுக்கடுத்து பாபா வந்து, ஷாமா சத்தம் போடாத, இப்போ உனக்கு என்ன கண்ணு வலிக்குது, கண்ணெல்லாம் பெயினாக இருக்குது, அவ்வளோதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சுடுதண்ணி காய வை,
நல்ல ஹாட் வாட்டர் காய வை, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதையும் அந்த சுடு தண்ணியில் வந்து 7 கருப்பு மிளகு போட்டு அந்த கருப்பு மிளகு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு அந்த சுடு தண்ணியை வந்து உன்னோட கண்ணு 2லையும் ஊற்றுப்பா சரியாயிருன்றாரு. கண்ணு 2லையும் ஊற்றுப்பா சரியாயிருன்றாரு. ஷாமா வந்து என்ன செஞ்சாருன்னா, சூப்பர் பாபா, ரொம்ப அருமை பாபா, எப்படி பாபா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் சொல்ல முடியுது, எப்படி ஒரு மருத்துவ குறிப்பு, எங்கேருந்து இதெல்லாம் நீ கற்றுக்கிட்ட, உண்மையிலே சூப்பர் பாபா, என் கண்ணு குருடாகிறதுக்கு எவ்வளோ வேகமாக ஒரு யோசனை சொல்கிற பாரு, எத்தனை நாள் திட்டம் அப்படின்னு பாபா பார்த்து கேட்குறேன். ஷாமா எவ்வளோ நாள் திட்டம், என் கண்ணு குருடாகணும்னு எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வச்சுருந்தேன்னு சொல்லி ஷாமா வந்து பாபாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு 2 பேர்த்தோட அந்த உரையாடல் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். கிளம்பினதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போனோடனேவும் பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாருங்க. அந்த இடத்துல பாபா முன்னாடி சண்டை போடுற மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம கண்ணோட்டத்துக்கு வந்து பாபா கிட்ட இவர் சண்டை போடுறாரு பாருங்க, இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஒன்ஸ் அவர் அந்த இடத்துல அப்படி சண்டை போட்டதுக்கு பிறகு ஷாமா அவர் வீட்டுக்கு போனோடனே பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். கொதிக்கிற தண்ணியை வந்து 7 மிளகை போட்டு அதை நல்லா வேக வச்சு கரைஞ்சதுக்கு பிறகு அவர் கண் 2லையும் ஊற்றினார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை செய்கிறார். காரணம் என்னென்னா அவருக்கு தெரியும் என்னுடைய பாபாவுடைய வார்த்தை சத்தியம். அன்னைக்கு மிஸ் அவுரங்கபாட்கருக்கு நம்ம சொன்னோம்ல, தேங்காயை உடைக்க போகிறாரு, இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் இல்லையே. அவர் ஏன் அதை செய்கிறாரு, ஏன்னா பாபாவுடைய வார்த்தை உண்மை, பாபாவுடைய வார்த்தை சத்தியம், அது என்றைக்கும் பொய்யாகாது அப்படின்றத வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் வந்து ஷாமா. அப்பேற்பட்ட பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15, 1918 பாபா மகா சமாதி அடைஞ்சிட்டார். சமாதி அடைஞ்சோனையும் ஷாமாவால் பாபா இல்லையேன்றதை வந்து ஏற்றுக்கிறவே முடியலை. பாபா இல்லாத அப்புறம்தான் பாபாவுடைய அருமை வந்து ஷாமாவுக்கு தெரிய வந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பழைய பக்தர்கள் ஷீரடிக்கு வராங்களே, அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க, இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீரடிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஷீரடிக்கு வராங்க, பாபாவுடைய கால் தூசி பட்ட இடத்த நம்ம பார்த்துடக்கூடாதா, அந்த இடத்த தொட்டு வணங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் அவர் கூடயே இருந்தேன். ஆனால் நான் நினச்சிக்கிட்டேன் இவரை வந்து கடவுளாக உருவாக்குனவனே நான் தான், இவருக்கு வந்து இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் இவரை நான் புரிஞ்சுக்கிறலேன்னு சொல்லி நம்மளுடைய ஷாமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் கண் கலங்கி அவர் வருத்தப்பட்டிருக்கார். அவரால் அதை ஏற்றுக்கிறவே முடியல. பாபா இல்லையே, நான் பாபாவை புரிஞ்சுக்கிறவே இல்லையே, நான் பாபா கூட எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த பக்தர்கள் எல்லாருக்கிட்டையுமே அவர் மனம் விட்டு ஃபீல் பண்ணி அவர் பேசினாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பக்தர் வந்து பார்த்திங்கன்னா ஷாமாவுடைய பக்தி அந்த மாதிரி, அவருடைய அன்பு பாபா கிட்ட அந்த மாதிரி, அதே போல் பாபாவுடைய அன்பும் ஷாமா கிட்ட இந்த மாதிரி. என்ன சௌக்கியமா ஷாமா அப்படின்றதெல்லாம் அவரும் நக்கல் பண்ண. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நட்பு. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வினியம்மா எங்களுக்கு சொன்னது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அற்புதத்தில் நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.